ஆப்பிரிக்கா நாட்டு ஈட்டி வேரில் செய்வாங்க வேறு பார்க்க ஆச்சரியமா இருக்கு. தனி ஒரு மரத்துன்ற வேர். செவ்விந்திய செவ்விந்தியா இது சைனா நாட்டு சைனாக்கார விசிறி. இந்த இதில் இதான் நூல். ஆப்பிரிக்கானுடைய ஐரோப்பாவுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற ஏகப்பட்ட பழங்காலத்து பொருட்கள் எல்லாமே இங்க இருக்கு. ஜாதகம் கணிக்கிறேன்னு சொல்றது அவரு ஒரு வேர்ல வந்து இந்த அமைப்பு உடைக்க போடையில படம்புலும் இதுல படம்புலும் முந்தி வந்து ஆரம்பத்தில் ஜெர்மன் நாட்டு மர பொம்மை வந்து பாத்தீங்கன்னா மூக்கு பண்ணி நம்பர் வச்சு சுத்துறேன். நோட் அவுட் சொன்னா நோட் அவுட் இது சுத்துறது. இலங்கை யாழ்ப்பாணம் மக்களுக்கு இதை காட்டுவணும்ன்ற ஒரு நல்லெண்ணத்தோட படங்கள்ல வர பொம்மை இருக்கு. இது தாய்வான் எகிப்து நாட்டினுடைய பாரம்பரியம் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற ஆப்பிரிக்கா நாட்டு சிற்பங்கள். இந்த காலத்து வைன் போத்தலாம் பாருங்க பிடிக்கும். அந்த காலத்து கையால் வைக்கிற தையல் இயந்திரம். எகிப்து நாட்டு பொருட்கள் இருக்குது. அதாவது சுவிஸ்லேருந்து கொண்டு வந்து அந்த காலத்து பழைய காலத்து கேமராக்கள். சைனாவுடைய பாரம்பரியம் கலாச்சாரத்தை மரக்கறி வெட்டுற இயந்திரம் 1973 டைப் அந்த காலத்து தான் பழைய இது கம்ப்யூட்டர் மாதிரி. கம்ப்யூட்டர்ல முதல் வந்தது. ஒரு மரத்தில் செய்த இனிமே பார்த்துக்க மாட்டீங்க அவ்வளோத்துக்கு பொருட்கள் இங்கே இருக்கு. அது துருத்தின்னு சொல்லுவோம் பழங்காலத்து வீடியோ கேமரா. வேறதான் ஐஸை வட்டி கொண்டு போறது. ஜாக் ஸ்பேரோ பாவிச்ச கப்பல் மாதிரி இருக்கேன். ஆப்பிரிக்கா நாட்டவர்களுடைய வேளாறு தாக்கில் வந்து செஞ்சு அப்படியே பெயிண்ட் பண்ணி பார்க்க பார்ப்பீங்க. இந்த ஆதிவாசிகள் இந்த வேர்லையோ ஒரு வேர் மரத்தின் வேர். எந்த நாட்டா இது ஒரு மரத்திலான ஆப்பிரிக்கா நாட்டு ஒரு சிலை. வணக்கம், நான் ஜாழ்ப்பாணம் பாலா. நாங்கள் இப்போ நினைக்க மாட்டோம் ஜாழ்ப்பாணத்தில் பொன்னாலை வீதி காட்டுடையில் அமைந்துள்ள புதிதாக திறக்கப்பட்ட ஒரு அருங்காட்சியகத்தில் நினைக்கிறோம். இந்த அருங்காட்சியகத்தின் சிறப்பம்சம் என்னென்னா நீங்கள் வந்து வெளிநாட்டு கலாச்சாரம் பாரம்பரியத்தை அறியக்கூடியதாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இலங்கை சார்ந்த அரும்பொருட்கள் இருக்குது. அதை விட பார்த்தீங்கன்னா சிறப்பம்சமாக ஆபிரிக்க ஐரோப்பிய சீன கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற அரும்பொருட்கள் வந்து இங்கே ஏராளமாக இருக்குது. சரி வாங்க உள்ள போய் பார்ப்போம் எப்படியான அரும்பொருட்கள் எல்லாம் உள்ள இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அட்ரஸ் சரியாக பார்த்தீங்கன்னா பொன்னாலை வீதி காட்டுடை மானிப்பாய். இந்த அருங்காட்சியகம் எங்கே இருக்குன்னு சரியா சொல்ல வேண்டா. இங்கே ஜாழ்ப்பாணத்தில் பொன்னாலை வீதி, அதாவது காட்டுடை சந்தையை தாண்டி ஒரு 100 மீட்டர் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த அருங்காட்சியகம் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சண்டில் இப்போ சீரணி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னுக்கே 100 மீட்டரில் இருக்குது. அதாவது பொன்னாலை வீதி காட்டுடையோட இந்த அருங்காட்சியகம் இருக்குது. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இல்லை ஒரு அருங்காட்சியகம் கொண்டு திறந்துக்கிங்க. இங்கே வந்து என்னென்ன பொருட்கள் இருக்கு அவங்கள்ட்ட? ஆப்பிரிக்கா நாட்டு பொருட்களும் இருக்குது, எகிப்து நாட்டு பொருட்களும் இருக்குது. அதாவது சுவிஸ்லேருந்து கொண்டு வந்து இந்த வீட்டுக்காரன் யோகேஸ்வரன் என்பவர் இதை செய்து கொண்டிருக்கின்றார். அங்கேருந்து சேகரித்து வேண்டி கொண்டு வந்து இலங்கை யாழ்ப்பாண மக்களுக்கு இதை காட்டுவணுமென்ற ஒரு நல்லெண்ணத்தோடு இதை செய்து கொண்டிருக்கின்றார். அப்போ எங்கட பொருட்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. வெளிநாட்டு அதாவது ஆப்பிரிக்கா வேறு நாட்டு பொருட்கள் சுவிஸ்லேருந்து தான் கூடுதலாக சுவிஸ் நாட்டிலேருந்து தான் கொண்டு வந்து. அப்போ நாங்கள் வேறு நாட்டு மக்களோட கலாச்சார இதுகள் எல்லாம் அறிஞ்சு கொள்ளக்கூடிய போகிறேன். சரி பார்ப்போம் என்னென்ன பொருட்கள் இருக்காங்க. அந்த பழைய ரேடியோ அது அந்த கெசட்லாம் போடலாமே அப்படி? அது இல்லை தனியாக ரேடியோ மட்டும். அது நான் அந்த முந்தைய கெசட் போட எஜெக்ட் ஆகாம இல்லை அந்த மாதிரி அது இல்லை. ரைட் போடவா போட்டு பேசுமா இப்போ போட பேசுகிறவன் இருக்கா? ஓ நாங்கள் சின்ன பிள்ளையிலேயே பார்த்தது தானே. அதான் அந்த சுற்றி தேசம் எல்லாம் பிடிக்கிறேன். இது இது அந்த காலத்துலன்னு சொல்லி எல்லாம் அது இப்போ குறைஞ்சது ஒரு 50 வருஷத்துக்கு மேற்பட்டது. சரி சரி. இது யார் சிலை உள்ள இருக்கிறாரு? இது அங்கேருந்து அந்த சிலை தான். எங்கே தியான்? சுவிஸ் தான். எங்களுக்கு எனக்கு தெரியாது. மற்ற நாட்டு அரசன் அப்படி வளர்க்கலாம் நினைக்கிறேன். சுவிஸ் நாட்டிலேருந்து சொன்னது வித்தியாசமான உருவம். என்னது? ஆப்பிரிக்கா நாட்டு ஒரு சிலை. மண்டெல்லாம் பெருசாக இருக்கு. இது வந்து நிறைய வித்தியாசமான உருவ இதெல்லாமே இங்கே காட்சிப்படுத்திக்கிறோம். இது ஒவ்வொரு நாட்டு பஜ்ஜிகளும் இருக்கு. ரைட்டு. இந்த நாடு இந்த கடையல் பஜ்ஜிகள் இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆமாம் லோகோ பஜ்ஜிகளான இது ஒரு நாட்டை குறிக்கிறது. ஒவ்வொரு மிருகங்கள் இந்த அனிமல்ஸ் இதை காட்டியிருக்கேன். அந்த எந்தெந்த நாளில் என்னென்ன அனிமல்ஸ் கூட சொல்லி கூட இருக்குன்னு சொல்லி இலங்கையில் யானையை காட்டி இருக்கணும். மற்ற இந்தியாவில் ஒரு பறவைகள் ஒவ்வொரு மிருகங்கள் அதை இதையும் காட்டி
ஆப்பிரிக்காவில் வரங்க அந்த அந்த காலத்தில் இதெல்லாம் இருக்கு அப்படியே. ஒரு மரத்தில் அந்த காலத்தில் கருங்கல்லில் சங்கிலி மாவட்டரங்கம் சாமியில் இருந்துச்சு. ஆமாம். அதே தரத்தில் இது ஒரு மரத்திலான ஒரு மரத்தில் செஞ்சுக்கணும். இது அந்த அது மரத்துலேயே ஒரு சங்கிலி மாதிரி அமைப்பெல்லாம் செஞ்சு ஒரு ஆள் அப்படியே தொங்குற மாதிரி செஞ்சுருக்கேன். வித்தியமாக இருக்கு எங்கெல்லாம் பார்க்க இதெல்லாம். மாடு ஒன்று பெல் கட்டி ஒரு என்ன செஞ்சிருக்கு சும்மா ஒரு என்ன நாட்டாங்க இது அங்கேருந்து கொண்டு வந்தது எல்லாம் ஸ்வீட்ஸ். ரைட்டு. மாஸ்க் மாதிரி வித்தியாசமான முக அமைப்பு. இது செவ்விந்திய ரைட்டு. செவ்விந்தியா முகம் அந்த அமைப்பு மாஸ்க். அவதான் அந்த குருவியோட சேர்மதிக்கான சம்பந்தப்பட்ட இதுகள் போடுறது அவதான். சரி சரி. மேலே நீள மூக்கு செவ்விந்தியருடைய இது வந்துருக்கு. அது நாங்கள் எங்கட கலாச்சாரம் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கலாச்சாரத்தை இங்கே வந்து அறியக்கூடியதாக இருக்கும். ஜாழ்ப்பாணத்தில் கூடுதல் அந்த நாவலர் கலாச்சாரம் மண்டபங்கள் அதில் இருக்குது. அது வந்து கூடுதல் எங்கிடான் இருக்குண்ணே. இலங்கை மக்கள் இலங்கை ஜாழ்ப்பாணம் சொந்தமாக இருக்குது. நினைக்கிறேன் இப்படி வெளியாக்கள் இது ஃபுல்லாக இருக்குது. இது ஒன்று தான் இலங்கையிலே இது ஒன்று தான் இப்படி நினைக்கிறேன். பாரம்பரிய செய்வீங்கண்ணே. இதே ஒரு இந்த ஆப்பிரிக்கா நாட்டின் ஆப்பிரிக்காவில் சீலத்தில் தானே ஒரு வேரில் ஒரு மூட்டு சொல்லுவாங்க. ஒரு வேர்லையோ ஒரு வேர் மரத்தின் வேர் எல்லாம் ஊற்றி வந்துருக்கீங்க வேணா. இப்படி ஏராளமான பிச்சமாக காணக்கூடிய இங்கே மணிக்கூடு அந்த காலத்து மணிக்கூடு இதங்க தியான் இதே வாங்க சுவிஸ் தான். இந்த ரோமன் லக்கத்தெல்லாம் போட்டுருக்கு. சுவிஸ் நாட்டில் செய்யப்பட மணிக்கூடு பழங்காலத்து எல்லாமே இருக்கீங்க. இது ஒரு விதமான மாஸ்க் மாதிரி செவ்விந்திய ஆப்பிரிக்க நாட்டோட அவையுடைய வித்தியாசமான இதெல்லாம் இந்த நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ஆதிவாசிகள் இந்த தான் இருக்கும். ஒரு வாட்ச் மாதிரி ஒன்று வால் உண்டு. அந்த கம்பெனியில் ஒரு பிறந்த நாளுக்கு கிஃப்டாக கொடுத்தவே இல்லை சைன் பண்ணி. ரைட் ரைட். நாங்கள் இப்போ அந்த சைன் போர்டில் வெட்டிங்கில் வைக்கிற மாதிரி அந்த கதை வச்சுக்கிறோம். சரி சரி. இது நீளத்தை பாருங்க. இது மாதிரி வித்தியாசமான இது மாதிரி ஆப்பிரிக்கா நாட்டின் இதான் கலாச்சாரத்தை பின்பற்றின. ரைட் ரைட். இப்போ மாஸ்க் இதெல்லாம் கூட இருக்கேன். ஒரு பறவை சேவல் மாதிரி ஒரு பறவை ஒன்று செஞ்சுக்கிறேன். இது என்ன சுவிஸா? இதை பாருங்க. வேற ஒருத்தர் பார்க்க வித்தியாசமா இருக்கு. இது மாதிரி வேரெல்லாம் செய்யாது. வேர் பார்க்க ஒரு ஆச்சரியமா இருக்கு. வெறும் ஒரு மரத்துல வேர். நீங்க வேர்ல அந்த பார்வையில் இந்த மரங்கள் அப்படி வரும். அதுல இருந்து அந்த தனி ஒரு வேர்ல வந்து இந்த அமைப்பை வந்து செய்திருக்கணும். கைவேலை படம் கைவேலை படம் அவ்வளோ இதாக செஞ்சுக்கிறேன். ஆப்பிரிக்க நாட்டான். இது சுவிஸா இருக்கா? இது சுவிட்சர்லாந்து வேண்டினது எங்கே இந்த இதான்னு தெரியாது. அப்போ வந்து இந்த ஒரு நாட்டின் கலெக்ஷனையும் தான் வேண்டி கொண்டு வந்து ஏராளமான செலவு செஞ்சு போயிடறேன். ஓ செலவு. இது தாய்வான் ஒரு அங்கே இதானே என்ன ஃபார்மர் தானே, உழவு தொழில் தானே. அது சரி சித்தரிச்சு ஒரு பலகையிலேயே கொத்தி இருக்கிறாங்க. ஒரு பலகை ஒட்டு பலகையில கொத்தி ஒரு பலகையில 3D பார்க்க 3D கலர் இதுல வந்து செஞ்சிருக்கு. நல்லா இருக்கு. என்ன கீழே அப்படியே கம்ம தொழில் செய்யற மாதிரி ஒரு வேளாறு. இது அங்கத்தே நாட்டு மன்னர்ன்னு சொல்லி சொன்னாரு. எங்களுக்கு அதை ராணி தெரியாது. இல்லை இந்த பாபு பேர் மாதிரி இருக்கு. அந்த என்ன ஆரிடம் சொல்லி வரல அந்த பாபா வாம்கே அவரு சும்மா போட்டுக்கு இந்த கண்ணை மூடிக்கொண்டு அவர் சொல்லுவாங்கன்றாரு. அவர் சொல்லுவாங்க பாபா வாம்கேன்னு சொல்லுவாங்க. அந்த எதிர்காலத்தை கணிக்கிறவர் அவர்கிட்ட ஒரு சேப் தான் இருக்கு. தெரியல, அதை தெரிஞ்ச சொல்லுங்க. சும்மா இந்த இறப்பொரு என்ன இப்படியா இருக்கிறவ இப்போ இந்த கிரீம்கள் இதில் போட்டுட்டு 45 வயது வரை இப்படி ஒரு தோட்டம் பெரும் கற்பேன். எங்களுடைய சீரிய ஓவியங்கள் மாதிரி ஒரு இது உண்டு. எங்கத்தைய ஓவியங்கள் என்ன ஒரு ஓவியம் பிளர் அடிச்ச மாதிரி ஒரு இது அந்த சாக்கில் பெயிண்ட் அடித்தது. சாக்கில் கிருப்பினது. பாருங்க, சாக்கில் வந்து செஞ்சு அப்படியே பெயிண்ட் பண்ணி பார்க்க நல்லா அழகா இருக்கு. ஆப்பிரிக்க நாட்டவர்களுடைய ஒரு எதனத்தை செஞ்சிருக்கு. இதுவும் இந்த அந்த துணி தான் சும்மா இருக்கு. ஒரு பேப்பரில் இருக்கிறாரு. ரைட்டு. கிரிக்கெட் சித்திரம் இந்த கீர்னது. ரைட். ஆப்பிரிக்க நாட்டு இதுதான் சாக். சாக்கில் தெரியுது. இது நீங்கள் கிளாஸ் பண்ண அப்படியே தெரியுது சாக்கண்டா அப்படியே.
இல்லை ஒரு ஆதிக்க நாடகருடையது என்னுடைய அந்த பண்டில் வர சில்லு மாதிரி வரும் மணிக்கூடு மணிக்கூடு அதை வச்சு மணிக்கூடு செஞ்சிருக்கேன். என்ன சாமான் உண்டு இது? இது ஒரு பிளேட் பிளேட் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி வேணும் ஒரு மாவட்ட பிளேட் வந்து பார்க்க. இதெல்லாம் மூடி இன்னைக்கு அருங்காட்சியகத்தில் வர வேண்டிய சாமான் தான். டெக் இப்போ டெக் பார்க்குறீங்க, யாருமே டெக் பார்க்குறீங்க பாருங்க. இந்த டெக் எல்லாமே இப்போ இங்கே இருக்குது. பழைய மாடல் இது. இது படம் டெக்க போட இதில் படம் முழும். இதில் படம் முழுமோ? முந்தி வந்து ஆரம்பத்தில் இதே சின்ன குட்டி டிவி இது பார்க்குறது பாருங்க. நானே இப்போ அந்த புஸ்தகம் பார்க்குறேன். அந்த காலத்து பிலிப்ஸ் இது சோனி இப்படி ஒவ்வொரு நாட்டு டெக்குகள் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. இந்த டெக் நான் இப்போ பார்க்குறேன். நீங்கள் யாராவது பார்த்துன்னு சொல்லுங்க. இதுலேயே படம் விழும். டெக்கில் கொப்பியை போட்டால் இதுலேயே படம் விழுமா? பழைய கப்பல் உண்டு சும்மா செய்தது. பாய்மர கப்பல். அந்த காலத்து பாய்மர கப்பல். பாய்மர கப்பல் இந்த ஜாக் ஸ்பெரோ பாவிச்ச கப்பல் மாதிரி இருக்கேன். பாய்மர கப்பல். ட்ரெயின். ஒரு ஆளை பார்க்க டிஃப்ரெண்டாக இருக்காரு. ஆண்டு வதியலை ஒரு வேர் செய்தது. வேறு வேரில் செய்வாங்க. வேறு பார்க்க ஆச்சரியமா இருக்கு. தனி ஒரு மரத்துன்ற வேர். வேர்ல உருவங்களை செதுக்கிக்கணும். எந்த நாட்டான? சுவிஸ். சுவிஸ். சுவிஸ்ல நிறைய ஒரு வித்தியாசமான வேலைப்பாடாக செஞ்சுக்கிறாங்க. தனி ஒரு மரத்துன்ற வேர்ல இப்படி ஒரு அழகாக செதுக்கி செஞ்சுக்கணும். நல்லா இருக்கு. இது அந்த பழைய நூல் நோக்கும் இயந்திரம் என்னன்னு சொல்றது? கைத்தறி. கைத்தறி இயந்திரம். கைத்தறி. இந்த இதில் இதான் நூல். அங்கத்தைய நூலா? யாழ்ப்பாணம் தான். இலங்கை நூல் இல்லை. சுவிஸ் நாட்டில் அந்த நாட்டு. அதனால கொண்டு வச்சு மரத்தில் இருக்க. இது ஒரு நூல் கருவி. பெரும்பாலும் மரத்திலானவை. ஐயா நூல் செஞ்சு காட்ட பாருங்க. சுற்றி காட்டுங்க. எதிர்பார்க்க இப்படித்தான் நாங்கள் அந்த காலத்தை நூல் நுட்க பாதிக்கிறோம். இந்த கட்டையில் சுற்றி போடுவோம் ஒரு நூல். அந்த நாங்கள் கைத்தறியை வந்து அதை பிரபனில் போட்டுட்டு தான் அதை இப்போ செய்து கொண்டு இருக்கிறோம். சரி சரி சரி. இந்த இயந்திரம் வந்து நிலக்கரியில் ஒரு இயந்திரம். நிலக்கரியில் ஒரு நிலக்கரி. அதுக்காக போட்டு முந்தி இங்கே இன்ஜினோட ரெயின் இன்ஜின். அந்த இன்ஜின் கோச் இன்ஜின் மாடல். அந்த மாடலில் செஞ்சுக்கணும். இது ஓடு வேலை செய்யுது. வேலை செய்யும். கப்பல்கள் எல்லாமே பார்க்க வித்தியமாக. நாங்கள் பார்க்க எவ்வளோ ஐட்டங்கள் நாங்கள் பார்க்காது. ஏன்னா கூட அதில் வெளிநாட்டை நான் சுவிஸ்கள் ஆப்பிரிக்கா அப்படி நாங்கள் நிறைய ஐட்டம் பார்த்துக்கவே மாட்டோம். அப்படி ஐட்டங்கள் எல்லாமே நிறைய இருக்கு. இது என்ன கப்பி? பெரிய கப்பி. ஆமாம். கப்பின்னு சைஸை பாருங்க. இப்போ எல்லாமே மோட்டரை போட்டால் தண்ணி வருது. அந்த காலத்தில் துளா கிணத்துல தண்ணி வருது. மரக்கப்பி. கிணத்துல தண்ணி வருது. நிறைய முறையில் இருந்தது. துளா இருக்கு. துளா பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி கப்பி முறையில் தண்ணி வருது. இது பெரிய மரக்கப்பி. இது இதில் வந்தது சீனச்செடி கப்பி. சீனச்செடி கப்பி. இப்போ இங்கே எவ்வளோ நிறைய யாழ்ப்பாணோட கப்பி இல்லை. கப்பியை காணையில் கப்பி இல்லை. துளா இல்லை. ஒன்றும் இல்லைண்ணே. இதுதான் இந்த நாய் ஐஸுக்கு இழக்கிற வண்டியிலன்னு சொல்லுவான். பிள்ளைகளை இந்த ஐஸில் போட்டு இழக்கும். இப்படி இதில் பிள்ளைகள் இருக்கு. நாய் எழுதிட்டு போகும். நாய் வண்டி. நாய் வண்டி. சில டிவியில காட்டியில இவர் தான் ஐஸை வட்டி கொண்டு போறது. கம்பி மற்றதில் வெட்டாதில்லோ. எங்களை டயர் மாதிரி இதுக்கு அந்த கம்பியை வட்டி விடும். சரி, யூரோப்ல இப்படித்தான் இருக்கு நிறைய வண்டிகள். இதுதான் என்ன பார்த்தீங்கன்னா 150 வருஷம். எவ்வளவு? 100 வருஷத்துக்கு பாருங்க. ஒரு நூற்றாண்டு பழங்க இந்த சைக்கிள் ஒன்று இருக்கு பாருங்க. எந்த நாட்டான இது? சுவிஸ் தான். நூற்றாண்டு பழமை வாய்ந்த சைக்கிள். இந்த கிரைண்டர்கள் இதெல்லாம் இப்போ இருக்கிற சாமான்கள். கேக் அடிக்கிற ஐட்டம் என்ன, முட்டை அடிக்கிற கேக் அடிக்கிற ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. இதுக்கு உங்களுக்கு காட்டுண்டா காட்டிட்டு போகலாம். அவ்வளோத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே காட்டி கதைக்கலாம். அவ்வளோத்துக்கு நிறைய ஐட்டங்கள் இருக்குது. இது பழங்காலத்து கேமரா, வீடியோ கேமரா. பழங்காலத்து வீடியோ கேமரா. என்ன ஹிட்டாச்சி அந்த காலத்து வீடியோ கேமரான்றது. எங்க இதெல்லாம் மெக்கெல்லாம் அடிச்சு ஓடி வந்துக்கிறேண்ணே. இது ஆப்பிரிக்கா நாட்டு ஈட்டி. ஈட்டி வேற ஆப்பிரிக்கா இதெல்லாம் நான் பழங்காலத்தாக்கள் ஈட்டி பாப்பா இந்த மாதிரி அந்த காலத்து ஆப்பிரிக்க நாட்டு ஈட்டியாம். மிருகங்களை வேட்டையாட பயன்படுத்துகிற ஈட்டி. தராசு, பழைய செப்பு தராசு. பழைய செப்பு தராசு.
அந்த டோல்பியா அப்படி அடிக்கும் கீழே வச்சு அடிக்கிறேன். கீழே கறி உடுக்கு இப்படி ஏராளமாக இருக்குங்க. ஆவிரிக்க நாட்டு ஒரு இது பண்ண தெரியல ஒரு மரத்தில் செய்த ஒரு மரத்தில் குடைஞ்சி செய்த பாருங்க. ஒரு மரத்தில் குடைஞ்சி செஞ்சுதான் ஆவிரிக்க நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றின ஒரு ஆக்கள் இருக்கிற மாதிரி. அப்படியே இதுவும் சுவிஸ் நாட்டு யாழ். ஜால் இங்கே யாழ் இல்லை, அந்த சுவிஸ் நாட்டு ஜால். எங்களோட ஜாழ்ப்பாணத்து ஜால் வித்தியாசம். இது பார்த்தீங்கன்னா சுவிஸ் நாட்டு ஜால். அது துருத்தின்னு சொல்லுவோம். அந்த கொள்ள வேலை செய்கிறாக்கள் துருத்தி இப்படி பாதிப்பினும் அது ரைட் ரைட். அது என்ன சரி சரி. காற்று இப்படி ஆட்ட ஆட்ட காற்று வரும் இந்த காலு. அந்த தெரியும் தானே தெரியும் கம்மால வேலை. கம்மால வேலைக்காரர் அவையில் செய்கிறது. ஓகே ஓகே. ஷாம்பிள் கொண்டு வந்து. சரி சரி. இதெல்லாம் புதுசா போடகே பழசா புதுசா இல்லை பழசு பழசாமாண்ணா. இங்கே பாருங்க அந்த அரிக்கன் லாம்பு எங்களோட யாழ்ப்பாணத்தில் இருக்கிற லாம்பு இதெல்லாம் தியாங்க யாழ்ப்பாணம் தான். அரிக்கன் லாம்பு எங்களை ஒரு ஆப்பிரிக்க நாட்டு மர வேலைப்பாடு கொண்டு வந்து அதை பாருங்க அப்போ நிற்கிற ஆறு என்னன்ற ஒன்றும் தெரியலை. இந்த சீனாவா சைனா கூட சைனா கூட அந்த சைனா கூட பாருங்க அப்படி கொண்டு சைனா கூட என்ன கையில் வச்சுக்கிங்க. இது சைனா நாட்டு சைனாக்கார்ட்ட விசிறி. வா பாருங்க அப்படி விரிக்கும் போய் அதுக்காண்டு அட்டை வட்டம் அளவுக்கு பெருசாக அப்படியே விரிக்குதுண்ணே. அப்படியே மடிக்கு சுற்றிக்கலாம்ண்ணே. ரைட் ரைட்டு அருமையாக இருக்கு. சைனா விசிறி என்ன செஞ்சுக்காங்க? துணியும் பனையுமா? துணியும் மூங்கிலும். மூங்கு பார்த்தீங்கன்னா மூங்கிலும் துணியும் வச்சு வைக்கணும். சைனா விசிறி மன்னர் மேலே இப்படி விசிக்கணும். ஆமாம் ஆமாம் ரைட் ரைட். அந்த அரச காலத்துல இருந்து பக்கத்தில் அந்த பனிப்பெண்கள் விசிக்கிற மாதிரி. ரைட் ரைட் ரைட். இப்படி ஏராளமான பொருட்கள் இங்கே இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா இங்கே பார்க்கக்கூடியா இருக்கும். இப்படி சீனானுடைய ஆப்பிரிக்கானுடைய ஐரோப்பானுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற ஏகப்பட்ட பழங்காலத்து பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். நீங்கள் எங்கேயுமே பார்த்துக்க மாட்டீங்க, அவ்வளோத்துக்கு பொருட்கள் இங்கே இருக்குது. நாங்கள் எங்களுடைய இலங்கை கலாச்சாரத்தை மற்ற ஜாழ்ப்பாணத்துடைய கலாச்சாரம் எல்லாமே இடங்களை பார்க்கக்கூடியா இருக்கும். இப்படி வெளிநாட்டு கலாச்சாரங்களை பார்க்கணுன்னா இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் இப்படி பார்க்கக்கூடிய இருக்கும். ஏராளமான பொருட்கள் இப்படி ஏராளமான பழம் பெரும் பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது. பழைய டைப்ரைட்டர் இப்போ நாங்கள் எல்லாமே கம்ப்யூட்டரில் தட்டச்சிருந்தாங்க. அந்த டைப்ரைட்டர் அந்த காலம் தான் பழைய இது கம்ப்யூட்டர் மாதிரி. கம்ப்யூட்டர் முதல் வந்தது. முதல் வந்த கம்ப்யூட்டர் அப்படி சொல்லி பாருங்க. செட்டு அப்படியே ஒன்றாக வந்திருக்கேனே. இப்போ நாங்கள் சிபி புரிம்பா மோனிட்டர் புரிம்பா இருக்குது. எல்லாம் சேர்ந்தபடியே இருக்குது புரிம்பா அப்படியே. இங்கெல்லாம் இந்த போடுறது ரைட் ரைட். என்ன பேர் இதுக்கு? வருது இல்லைடா பண்ணுறேன். மரக்கறி வெட்டுற இயந்திரம், மரக்கறி வெட்டுற மிஷின். ரைட். இதுக்குள்ள என்ன டிசைனில் போகணுமோ அந்த பிளேட்டுகள் கூட இந்த டிசைனில். ஓகே ஓகே. மரக்கறிகள் இது புதுசாக பழசு தானோ? இது பழசு பழசு தானே. பார்க்க அந்த புதுசு மாதிரியா அங்கத்தையும் சாமான் அப்படியே அதை கரெக்டாக கொண்டு வச்சிருக்கு. பிள்ளைகளை தெரியாது ஹார்மோனியம் பட்டி. ஹார்மோனியம் அது இப்படி வாசிக்கிறே இல்லை. இது இந்த அப்படி இப்போ ஸ்கூல்ல இருக்குது. அந்த ஏரில் வாசிக்கிற கால பழங்காலத்து அந்த காலத்து குழந்தைங்க எல்லாம் வாழ்க்கையில பார்த்து இருக்க மாட்டீங்க. அப்படியே அந்த குழந்தைங்க எதிர்காலமா இருக்குது. இதுதான் பழைய ப்ரொஜெக்டர். பழைய ஆரம்ப காலத்தில் 1973 1974 வரைக்கும் சந்தையில் இருந்திருக்கு. இப்போ இதெல்லாம் நீங்கள் நினைச்சாலுமே வாங்க முடியாது. ப்ரொஜெக்டர் இது வந்து இந்த நாடுகள் சைனா கலெக்ஷன் ஃபுல்லாக இருக்கு பாருங்க. சைனாவுடைய பாரம்பரியம் கலாச்சாரத்தை காட்டக்கூடிய மாதிரி நிறைய பொருட்கள் இங்கே இருக்குது. அப்படியே இந்த கிளாஸ்கள் மக்கள் இங்கே சைனா கேர்ள் அவர்களோட உடைகள் பாவனை எல்லாம் அப்படி இருக்குன்னு பாருங்கள். அவர்களுடைய சிலைகள் எல்லாமே இங்கே இருக்குது. நிச்சயமாக இருக்குது பார்க்க. நாங்கள் வரும் படங்களில் பார்த்த அந்த இது எல்லாமே இப்போ நீங்கள் வந்து நேரில் இங்கே வந்து சைனாவுடைய யூரோப்புடைய சைனாவுடைய ஐரோப்பிய ஆப்பிரிக்க கலாச்சாரங்களை அறியக்கூடியா இருக்கும். இங்கே கட்டாயம் வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த காலத்தில் மன்னர் போல இருக்குது. இது அப்போ இல்லை டெலிஸ்கோப். டெலிஸ்கோப் வந்து
இது கடல் வழி பயண அஸ்ட்ரோலப் ஆகும் வானியல் பொருட்களுக்கு இடையே உள்ள கோண அவதானிப்புக்கு பயன்படுகின்றது. எல்லாம் செப்பு இல்லைன்னா செப்பு தானே இல்லை? இல்லை இது செப்பு இல்லை, சும்மா சைனா என்ற கவரிங். சைனா கவரிங் பங்காள இது நிலக்கரி. நிலக்கரி நிலக்கரி இதான் இந்த எரிச்சு மின்சாரத்துக்கு பாய்க்கிறது. முந்தி ஆரம்பத்தில் இப்போ பாவிக்கு வாடினோம். அந்த ஒரு அந்த காலத்து ஒரு மன்னர் ஒரு ஆள் பழங்காலத்து மணிக்கூடு ஒன்று பாருங்க, வேலைப்பாடுடைய மணிக்கூடு. இங்கே முக்கியமான ஐட்டம் கொண்டு வாங்க போகிறோம். அந்த காலத்து பழைய காலத்து கேமராக்கள், கேனோட பிரைமாண்ட கேமரா இது பாருங்க. இது அந்த இதெல்லாம் அந்த படங்கள்லாம் பார்த்துக்க ஆரம்ப கால கேமரா எப்படி பிளாக் அண்ட் ஒயிட் படம் எடுத்து. இங்கே இன்னொரு இந்த எங்களோட ட்ரைபாட் ஸ்டாண்டோட இந்த கேமரா இருக்கு பாருங்க. அப்படி அந்த காலத்து கேமரா எல்லாமே ஃபிலிம் ரோல் போட்டு பாய்க்கிற கேமரா எல்லாமே. இப்போ எல்லாம் டிஜிட்டலானே முந்தி பாருங்க. அந்த காலத்து ஃபிலிம் ரோல் போட்டு பாய்க்கிற கேமராக்கள் எல்லாமே இருக்கு. எல்லாமே பார்க்க வித்தியாசமாக இருக்கு. அவ்வளோதுக்கு பழங்காலத்து கேமராக்கள். அந்த காலத்தில் இந்த ஃப்ளாஷ் எல்லாம் போட்டு எடுக்கிற கேமரா வித்தியாசமாக இருக்கு. இந்த டெலஸ்கோப் எல்லாம் இருக்கீங்க. ஒரு கம்ப்யூட்டர் ரேடியோ செஞ்சிருக்காங்க. ரேடியோ ரைட் ரைட். அந்த ஒரு ரேடியோ கம்ப்யூட்டர் மாடலில் ரேடியோ செஞ்சுக்கலாம். நல்லா இருக்கு. பழைய மலை மனிதன் ஸ்க்ரீபன் கெரோ மரச்சிற்பம் 1987ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 40 வருஷம் 39 வருஷம் ஆகும். இது ஒரு சோடா பாட்டில். இதில் தண்ணீரை கார்பனேட்டம் செய்து சோடா தயாரிக்க பயன்படுத்துது. சோடா செய்யுது கார்பன் பண்ணுறது. காவன் அந்த மேலே ஒரு நிப்பிள் மாதிரி ஒன்று இருக்கு. ஆமாம், அதான் அந்த காவன். அதை அமைச்சி விட்டா எங்களை சோடா கேஸ் வர மாதிரி கேஸ் சோடா குடிக்கலாம். ஸ்பெயின் நாட்டில் மாட்டு சண்டை மாட்டு சவாரி அந்த மாட்டு அந்த மாதிரி தான் இது. ரைட் ரைட். பழைய காலத்து தையல் மிஷின் சாம்பிள் அந்த காட்சிப்படுத்திங்கன்னா இது இந்த கை மிஷின், கையால் தைக்கிற மிஷின். ரைட் ரைட். இது வந்து கை மிஷின். அந்த கையால் தைக்கிற மிஷின். சுற்றி கையில் வைக்கிறதோ இது கையால் இப்படி சுத்த. அந்த காலத்து கையால் தைக்கிற தையல் இயந்திரம். காலால் தைக்கிற அந்த மிஷினால் சுற்றுறதா நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிங்கர் நிலம் அந்த காலத்தில் இருந்தது. இது அதை விட பழமை வாய்ந்தது கையால் தைக்கிற மிஷின். இதில் சாமான்கள் இதெல்லாம் சீவளி கூடு வரஞ்சியூர். ரைட் ரைட் ரைட். போத்து வழியானது என்ன வாரதெல்லாம் இதெல்லாம் மதுபானம் வாரது. அந்த போத்து ஒரு டிசைனும் ஒவ்வொரு விலைகள் பழங்காலத்து அந்த குடி வகையில் போத்துல. அந்த காலத்து ஒரு வித்தியாசமான பொருள் உண்டு. அந்த காலத்து வைன் போத்துலாம் பாருங்க பிடிக்கும். ஆமாம், வித்தியாசமான. ஆமாம் பிராண்டு சைன் டீயா ஏதோ பிராண்ட் ஒன்று நாங்கள் தெரியலை. அந்த காலத்தில் ஒரு வைன் போத்துருக்கு பாருங்க. இதெல்லாம் ஒவ்வொரு நாடு தொப்பியல் துருக்கி பெரிய பிராண்ட் கிளப்புகள் பெரிய கிளப்புகள் சுவிஸ். இது ஆப்பிரிக்கா நாட்டு சிற்பங்கள். ஆப்பிரிக்கா நாட்டு சிற்பங்கள் எப்படின்னு சொல்லி ஆப்பிரிக்க கண்டத்தை சேர்ந்த பழங்குடி மக்களை பிரதிபலிக்கின்றன. முகங்களில் உள்ள கோடு, தலைமுடி, அலங்காரம், உடலமைப்பு ஆகியன அந்தந்த பழங்குடி மக்களின் அடையாளங்களை பிரதிபலிக்கின்றன. இதில் அது மாதிரி வேறு ஆக்கள் டைம் இருக்குது. ஆப்பிரிக்க நாட்டு பழங்குடிகள் அதெல்லாம் பிடிக்கணும்னு சொல்லி அதில் எப்படி இருந்தனமோ அதே மாதிரி அதில் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரி அவருடைய உருவங்கள்லாம் வைக்கப்பட்டு பாருங்கள். பெண்கள் ஆண்கள்னு சொல்லி அதில் இருந்த இதையே அப்படி ஒரு மரத்தில் என்ன சிற்பமாக மரத்தில் வந்து செதுக்கி சில இதை செஞ்சுக்கணும். எகிப்து நாட்டு வந்து அங்கே எகிப்து பிரம்மட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எகிப்து நாட்டை பிரதிபலிக்கின்ற எகிப்து நாட்டினுடைய பாரம்பரியம் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற மர உருவங்கள் பாருங்க பிடிக்கணும். அதுங்கிற ஆண்டு கிறிஸ்துக்கு முன் 1413 எகிப்து மன்னன் சிற்பம். அதுங்கிற எங்களுடைய தமிழை போலவே எகிப்து வந்து பழமையான கலாச்சாரம் சொல்கிறது இல்லைன்னா அவைகளுடைய
நாங்கள் படிக்கிற காலத்துல இந்த இந்த உருவம் பார்த்துருக்கோம், இந்த உருவம் பார்த்துருக்கோம். மம்மி பிரமிட்டுகள் அதில் பார்த்துருப்போம். யாரோட பேப்படங்கள்ல வர பொம்மை இருக்கு. அந்த அப்படியே வச்சிருக்கு. இதை பாருங்க, பழைய டெலிஃபோன் அந்த நம்பர் வச்சு சுத்துறேன். நோட் டவுன் சொன்னா நோட் அப்படி எழுதி சுத்துறாரு அப்படி. அந்த காலத்து சுத்துற ஃபோன் இருக்கு பாருங்க. யாரெல்லாமே இந்த ஃபோன் பாவச்சிருக்கீங்க சொல்லுங்க. அந்த காலத்து என்ன சொல்றது, இந்த ஃபோனுக்கு பேர் இருக்குன்னு சொல்றது இல்லை பாருங்க. அந்த காலத்து பழமை வாய்ந்த ஒரு ஃபோன். இந்த நம்பரை வந்து சுற்றி தான் காய்க்க முடியும். சுற்றி டயல் பண்ணுற ஃபோன் அவ்வளோதாங்க. சுற்றி டயல் பண்ணுற ஃபோன். அதில் நம்பர்ஸ் இருக்கிறதுக்காக எழுத்து இருக்கிறதுக்காண்டி எந்த எழுத்து இதோ நம்பருக்கு உள்ள எழுத்து இருக்கலோ ABCDலேருந்து K வரையும் இருக்கா என்னதுக்காண்டி இது வந்து டயல் பண்ணுறது. இதுக்கு முந்தி சுற்றுற ஆரம்பத்தில் இப்படி சுற்றுறாங்க ஆகிடுது. அதுக்கு பிறகு வந்து டயல் பண்ணுறது. இது நீங்கள் பார்த்துக்க முடியும் அந்த காலம் தான். இது அந்த சுற்றுற ஃபோன்லேயே இப்போ இவ்வளோ வித்தியாசமாக அழகாக வந்துருக்குன்னு சொல்லி ஃபோனுகள். இது இந்தியன் ஃபோன். இந்தியன் எங்கேயுமே பார்த்துக்க மாட்டேங்க அப்படியான தொலைபேசிகள். சுற்றி டயல் செய்கிறது. ஆசிய மீனவரை சித்தரிக்கும் மர சிற்பம். ஒரு மரத்தில் செய்தார். ஒரு மரத்தில் செஞ்சேன். மீன் பிடிக்கிற மாதிரி இங்கே மீன் வருது பிடிச்சிருக்கிற மரம். அது இதில் ரெண்டு ஒரு மலையில் நின்று அதை சித்தரிச்சிருக்கேன். இத்தாலி சாய்ந்த கோபுரம். இது வந்து முந்தைய உலக அதிசயங்களோட இத்தாலி அதிசயம் தான். எங்களுடைய ஈபிள் டவர். இது ஆரம்ப கால சைக்கிள். எங்க எதிர இருந்து வரும் இதெல்லாம் இருக்கு. இதுல இருந்து இங்க முந்தில தான் வளர்க்குறது. பாருங்க, இது வண்டி 1870 1880 காலப்பகுதியில் இருந்தது. அதாவது மரத்தால் செய்யப்பட்ட மிளகு அரைப்பா. மிளகு அரைக்கிற மேல போட்டு இப்படி சுத்த அடுத்தது எஸ் ஹெபிட்ஸ் பகுதியை சேர்ந்த மரத்தால் சேர்க்கப்பட்ட சுரங்க தொழிலாளி பொம்மை. ஜெர்மன் நாட்டு மர பொம்மை ஒன்று இது. பித்தளையிலான உங்களுக்கு கட்டிருந்தாங்க. சரி, நாங்கள் எங்களுடைய இலங்கை அல்லது ஜாழ்ப்பாணத்தின் பிரிவுகளுக்கு கலாச்சாரம் என்ன வச்சுக்கிங்க? எங்கள்கிட்ட இந்த ரெண்டு தான் எங்களுக்கு கிடைக்க முடியும். நாங்கள் இங்கே சாமம் கிடைச்ச குறைவு கிடைச்ச சாமம் குறைவு. அவர் இருந்தால் தான் எல்லாம் செய்யலாம். ஓகே ஓகே. அந்த விளக்கு காமாட்சி விளக்கு, அந்த விளக்கு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா மூக்கு பண்ணி, அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு முந்தி அந்த பால் பறக்க பாய்க்கிற மூக்கு பண்ணி அப்படியே எல்லாரும் பாய்ச்சது தான். இதான் முந்தி பாய்ச்சி. இப்போ கூட நான் மூக்கு பண்ணி சின்ன பிள்ளை பால் பறக்க பாய்க்கிறவே இல்லை. மூக்கு போட்டு மூக்கு கரண்டி மூக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இது. இலங்கையினுடைய ஈழத்தினுடைய தமிழ் கலாச்சாரத்தை அறியணும்னா அதுக்கு நிறைய இடங்களை பார்த்துருப்பீங்க. அதை விட இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஐரோப்பியா, ஆப்பிரிக்கா, வேறு நாளையா இருக்கு ரெண்டு தான் கூட. ஐரோப்பிய ஆப்பிரிக்க நாட்டு கலாச்சாரம் அறியணும்னா இங்கே வந்தீங்கன்னா இங்கே கட்டாயம் பார்க்கலாம். என்ன இதில் பாருங்க ஒரு வித்தியாசமான சாமான் இருக்கு. என்னையா இது? ஜாதகம் கணிக்கிறேன்னு சொல்றது. ரைட் ரைட்டா. 1966 அது 100 வருஷம் கணிச்சிருக்கேன். இந்த ராசி பலன் கணிக்கிறீங்களா நீங்க? ராசி பலன் கணிக்கிறது இல்லை. ராசி எல்லாமே இது பிறந்த டேட்டை வச்சு எல்லாமே கணிக்கக்கூடிய இருக்கும். அதாவது 2072 வரை இதை கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது வரைக்கும் பதிவு இருக்கு. அதாவது 1973 இருந்து 2072 வரைக்குமான கேலண்டர் மாதிரி. அது வந்து அதை வச்சு இன்னும் ராசி அது எல்லாமே பிறந்த டேட்டு எல்லாமே கணிக்கக்கூடியா இருக்கும். என்ன இல்லை பாருங்க, ஒரு அழகான தொப்பி பாருங்க, எப்படி வேலைப்பாடம் சொல்லி. ஏன்னா அரச காலத்து இதா? இது ஒரு நாட்டு தொப்பி. தாய்வான் இருக்கலாம் உண்டு. ரைட் ரைட். இது எங்களோட பனை தொப்பி, பனையோட தொப்பி. இது வந்து வேறு நாட்டாண்ணே. ரைட் ரைட் ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இயந்திரம் இது ஸ்டீமர் தண்ணி ஈஸ்டர் இன்ஜின் சொல்லுவோம். பழைய மில் வழிகள் எல்லாம் கனெக்ஷன் தான். இதுக்கு தண்ணி ஆவி ஆகினோடனே இதால் போனோடனே இதில் இயந்திரம். சரி சரி. இதான் இந்த இயந்திரம். இப்படி பல்வேறு தொழில்நுட்பம் வாய்ந்தது எங்க நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். அந்த காலத்து தொழில்நுட்பம் எப்படி இருந்தது என்ன மேலும் அறிஞ்சு கொள்ளலாம். என்ன எடிமலை ஒரு பீஸ். எடிமலை. ரைட் ரைட். நாங்கள் அந்த எடிமலை படித்தேன். இந்த இந்தோனேஷியாவில் எடிமலை படித்தது, அங்கே எடிமலை படித்தது கேள்விப்பட்டிருப்போம். இது அங்கே ஒரு எடிமலை துண்டு. அங்கே ஒரு எடிமலை துண்டு எப்படிங்க சொல்லி மேலே உட்டி வெட்டிச்சு படுறாங்க மேடம். சும்மா நாங்கள் செவ்வாய் வெளியே தவிர்ந்த ஏனைய நாட்கள்
காலை 9 மணி தொடக்கம் பின்னர் 6 மணி வரையும் காட்சியறை திறந்திருக்கும். பெரியோர்களுக்கு 80 ரூபாவும் சிறுவர்களுக்கு 40 ரூபாவும் ஒரு குறைந்த சலுகையில் இந்த அருங்காட்சியகத்தை திறந்து பார்வையிட்டு நீங்களும் பயன்பெறணும், நாங்களும் பயன்பெறணும் கேட்டுக்கொள்கிறோம். பார்த்தீங்கன்னா நிறைய அருங்காட்சியம் இருக்குது. அதில் வந்து எங்களோட கலாச்சாரத்தை அறியக்கூடியா இருக்கும். ஆனால் எங்களையும் தாண்டிய, அதாவது ஐரோப்பிய ஆப்பிரிக்க நாட்டு கலாச்சாரங்கள் வரங்க பார்க்க முடியாது. அப்படியான வந்து இங்கே வந்து நீங்கள் பார்க்கக்கூடியா இருக்கும். ஐயா, இந்த அருங்காட்சியகத்தின் அமைவிடம், இந்த இடம் எங்கே சரியாக சொல்லிடுங்க? காட்டோட சந்தியிலேருந்து 100 மீட்டர் தொலைவில் ஃபுட் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்குது. ரைட். அங்கால சீரணினா அம்மாவில் சந்தி போக தேவை. அதுக்கு முன்னமே 100 மீட்டர் முன்னுக்கே இருக்கு. சரி, இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் காட்டுடை பொன்னாலை வீதியில் உள்ள ஒரு அரும்பெரும் காட்சியத்தை காட்டிப்பேன். இந்த அருங்காட்சியகத்தின் விசேஷம் என்னென்னா, எங்களுடைய இலங்கை கலாச்சாரம் மட்டுமின்றி ஐரோப்பிய, ஆப்பிரிக்க, சீன கலாச்சாரங்களை எல்லாம் பிரதிபலிக்கின்ற அரும்பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்தால் கட்டாயம் வந்து மறக்காம பாருங்கள். இதே போல் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.